There are 4 types of prolapse. So உங்களுக்கு இதுல எந்த டைப் ஆஃப் prolapse இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ என்னென்ன ப்ரொலாப்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாடர் ப்ரொலாப்ஸ், அதாவது சிறுநீர் பை வந்து நம்மளுக்கு இறக்கமாகிறது. அடுத்தது யுட்ரைன் ப்ரொலாப்ஸ், கர்ப்பப்பை இறக்கம் இருக்குது. ரெக்டல் ப்ரொலாப்ஸ், மலக்குடல் வந்து நம்மளுக்கு அது இறக்கமா இருக்குது. ஸ்மால் பால் ப்ரொலாப்ஸ், அதாவது நம்மளுக்கு குடல் இறக்கம் இருக்குது. இதுல சிம்டம்ஸ் கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே இந்த பிளாடர் யூட்ரைனுக்குலாம் கொஞ்சம் சிமிலரா இருக்கும் சிம்டம்ஸ். ஸோ உங்களுக்கு தேவை கரெக்டான டயக்னோசிஸ். ஸோ இதுல வந்து நீங்களா செல்ஃப் டயக்னோசிஸ் பண்றது எந்த விதத்திலுமே பெனிஃபிட் ஆகாது. செல்ஃப் டயக்னோசிஸும் பெனிஃபிட் ஆகாது. அதே மாதிரி நம்ம சைலண்டா இருக்கிறதுமே எந்த விதத்திலுமே நம்மளுக்கு பெனிஃபிட் ஆகாது. நம்மளுக்கு இது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா டாக்டரை போய் பார்த்துட்டு முதல்ல இதுக்கு தேவை அவேர்னஸ். அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம பாடி வந்து நம்மளுக்கு சிக்னல் கொடுக்கறது கரெக்டா நம்ம வந்து அதை வந்து நம்ம ரிசீவ் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குங்கிறத டாக்டர் கிட்ட போய் நம்ம என்ன நம்மளுக்கு டைப் ஆஃப் ப்ரொலாப்ஸ் இருக்கு, இல்ல ப்ரொலாப்ஸ் இருக்கா, இல்ல இது எதுக்கான சிம்டம்ஸ்ங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளோட கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் டயக்னோசிஸ்ல இருக்கு இல்ல, நம்ம அந்த பாடி கொடுக்குற சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி அந்த சிம்டம்ஸ் வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ், ஸோ இதுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத டாக்டர் கிட்ட போய் பாக்குறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா கரெக்டான கொஸ்டின்ஸ் கேளுங்க. நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது, ஸோ நம்மளுக்கு என்ன தொந்தரவா இருக்கலாம் அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட போய் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை ஏர்லியரா எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா செல்ஃப் டயக்னோஸ் பண்ணாம டாக்டர்கிட்ட போய் பார்த்து என்ன பிரச்சனை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டான கொஸ்டின்ஸ் கேளுங்க. உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க.